வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். மணமேல்குடி பங்கில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. எப்போவுமே இல்லாத வகையில் இந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. புதிய பங்கு, சின்ன பங்கு, ஆனாலும் நடக்கிறது எல்லாமே பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் இங்கே வந்திருந்தோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கேரல்ஸுக்கு வெளியில் போகிறாங்களாம். போகிறவங்க ஒரு 45 குழந்தைங்க கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேடம் அணிஞ்சு அப்படியே பேரணியாக போகிறாங்க. எங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த பங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே இவங்க போகிறாங்க. போய் அங்கே இருக்கவங்கள விஷ் பண்ணிவிட்டு அங்கே நாங்கள் குட்டியாக ஒரு டான்ஸ்லாம் போட்டுட்டு வருவாங்க போல். இவங்க ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே டான்ஸாக தாங்க இருக்குது. அப்படியே ஆடிக்கிட்டே போகிறாங்க. இதுக்காக முன் அனுமதியெல்லாம் முதல்ல வாங்கி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக பாருங்கள், 45 குழந்தைங்க சூப்பராக ஜம்முன்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க. அது அந்த சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது. போகிற வர எல்லாத்துக்குமே இவங்க தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி அங்கேருந்து மணமேல்குடி பங்கு ஆலயத்திலேருந்து கிளம்பி அப்படியே விஜய் மருத்துவமனை அங்கே இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த ரோடுலையே வந்தாங்க. போகும்போது வரும்போது இருக்கக்கூடியவங்க, 2 வீலரில் போகிறவங்க, 4 வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க எல்லாரையுமே ஹாய்னு சொல்லிவிட்டு மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த பேரணி, இது மாதிரியான பேரணி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அழகாக ஒரு மாதிரி புதைக்கான்னு நடக்கிற குட்டீஸ் கொண்டு நல்ல ஜாலியாக ஆர்ப்பாட்டம் பண்ணுற பெரிய பசங்க வரைக்குமே எல்லாருமே இது பண்ணாங்க. பாருங்கள், அதில் குட்டியோண்டு இருக்கிறவங்கலாம் வர்றாங்க. சில கிறிஸ்மஸ் தாத்தாவை பெற்றோர்கள் தூக்கிக்கிட்டு வர்றதையுமே பார்க்க முடிஞ்சுது. நல்லா இருந்துச்சுங்க. நல்லானா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய பாரிஷ் ப்ரீஸ்ட், அதாவது பங்கு தந்தை ஃபாதர் ஆரோக்கியசாமி இதை கொஞ்சம் நல்லாவே லீட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நிறைய முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம இது சம்மந்தமான வீடியோ எல்லாமே போட்டிருக்கிறோம். அதாவது மாதாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மாதா வேடம் போட்டு குழந்தைங்க வர்றதை வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கடுத்து கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் எல்லாருமே கிறிஸ்து ராஜா மாதிரி தங்களை ஜோடிச்சுக்கிட்டு வந்த வீடியோவை போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த சேனல்லன்னு வீடியோவன்னு போட்டது பிரசித்தியாச்சு அப்படின்னு சொன்னால், கல்லறை திருநாள் அன்னைக்கு மாசில் ஒரு சவப்பெட்டியை வச்சு அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நல்ல வித்தியாசமாக முன்னெடுக்கிறாங்க. அதை பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு இதை மாதிரி எங்கேயாவது சர்ச்சஸில் முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, வச்சுருக்காங்கங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணிடுங்க. இது இந்த மணமேல்குடி பங்கு அப்படிங்கிறதுக்கு கிளை பங்குகள் அப்படின்னு சொல்லி மணமேல்குடி, ராஜாத்தோப்பு, பக்தக்காடு, உசிலாங்காடு, அந்தோணியார்புரம் இந்த ஏரியாக்கள் எல்லாமே இருக்குதுங்க. இங்கேருந்து எல்லாருமே வர்றாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சர்ச் ரொம்ப நீட்டாக நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரோடு மேலே இருக்கிறதுனால, ஆக்சஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு போகிறத பார்க்க முடியுது. இந்த பேரணி அப்படியே ரோடு வழியாகவே வந்துட்டு இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், உள்ளே வந்தாச்சு. நம்ம அந்த பக்தக்காடுங்கிற ஊர் வழியாக அந்த நகர்ப்புறம் இல்லாமல் உள்ளேயே கிராமங்களுக்கு உடையே இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. இந்த பச்சைக்கும் சிகப்புக்கும் அவங்க போட்டிருக்க குல்லாவுக்கும் சூப்பராக இருக்குதுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியமாதா சர்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கனாலே இந்த சர்ச்சுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல் வந்துடும். அதில் இந்த வீடியோ எல்லாமே லைவில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனல் ஆரோக்கியமாதா சர்ச் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. போகிற இடங்களில் இது மாதிரியான டான்ஸு குட்டீஸ் டான்ஸ் போட்டாங்க. யாரையும் தொந்தரவு பண்ணலை. ஆனால் டான்ஸ் அவங்களுக்கே உரிய ஸ்டெப்பில் கிறிஸ்மஸ் தாத்தா ஆடுனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வரலாறு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். சென்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கல்யாணம் நிற்கக்கூடிய தருவாயில் இருந்த ஒரு 3 பெண் குழந்தைங்களுக்கு அவங்க போய் உதவி செஞ்சு அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஒரே குடும்பத்தில் இருந்தது. அதிலிருந்து கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொன்னாலே நிறைய உதவி செய்வாங்க அப்படிங்கிறது பேராகி போச்சுங்க. கிறிஸ்மஸை பொறுத்தவரையில் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டாரு, பால்ஸு, அதே மாதிரி ஸ்னோமேன்
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படிங்கிறதுல இருக்கும். ப்ளஸ் நேட்டிவிட்டி சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து பிறப்பு இருந்ததை அப்படியே தத்ரூபமாக படம் பிடிச்சிருப்பாங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வரக்கூடிய இந்த கொலு வைக்கிறோம் இல்லையா, அந்த கலாச்சாரமும் இதுவும் ஏறக்குறைய ஒன்றா போகிற மாதிரி இருக்கும். அதை பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கிறிஸ்தவ பிரிவுகளிலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த மாதிரியான நம்பிக்கைகளும் வழக்க முறைகளும் நிறையவே இருக்குதுங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் இந்த ஒரு ப்ரொசஷனில் நம்மளும் போனோம், கலந்துக்கிட்டோங்கிறதுல ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு. நீங்கள் இதை மாதிரியான விஷயங்கள் பார்த்துருந்தீங்க, உங்கள் ஏரியாவில் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் இதை மாதிரியான ரிலீஜியஸ் வீடியோஸாக இருக்கட்டும், விளாக் நேச்சுராக இருக்கக்கூடிய இடங்களுக்கு, நம்ம இயற்கை காட்சிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அதை எடுத்து விளாக் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராடக்ட் ரிவ்யூவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய உடன் ஒத்துழைப்பாளர்கள் அத்தனை பேருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்.